விகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ள அனுர விமர்சித்த பேராசிரியர் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்களிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். பயங்கரவாத தடைச்சட்ட நடைமுறை தொடர்பில் சர்வதேச அமைப்பு முன்வைத்துள்ள யோசனை. பிள்ளையான் விவகாரத்தில் ரணில் சிஐடியில் முன்னிலையாகவும் தயார். சஹ்ரான் தங்கியிருந்த அறை தொடர்பில் விலகாத மர்மம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விகாரை அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். வயது முதிர்ந்தவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள விகாரை அரசியலை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ சிறந்த முறையில் கையாண்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போதைய ஜனாதிபதி அனுரவுக்கு வாக்குகளை பெற்றுக்கொள்ள விகாரை அரசியலை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் சிவில் விஞ்ஞான அடிப்படையில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தியானம் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக நெறிகளை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இவர்களை அரசியல் ரீதியாக கவர்ந்தெழுப்பது சுலபமான காரியமல்ல என அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசியலை சிறந்த முறையில் முன்வைத்தவர்களாக ராஜபக்ஷக்களை குறிப்பிட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தலதா மாளிகையின் புனித பொருள் கண்காட்சியும் இவ்வாறு வயது முதிர்ந்தவர்களை அரசியல் ரீதியாக ஈர்க்கும் ஒரு விகாரை அரசியலாக நோக்கப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்ஸ்ரீ குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்த அதிகாரிகளிடம் தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லாட்சி அரசாங்க ஆட்சி காலத்தில் இந்த பாதுகாப்புத்துறை சார் உயர் பதவிகளை வகித்தவர்கள் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்திருந்தனர் என தெரிவித்துள்ளார். அவ்வாறான அதிகாரிகளிடம் தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் மேடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களிடம் இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வேறு விதமாக செயற்பட்டிருந்தனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்புடைய 2 தற்கொலை குண்டுதாரிகளினுடைய தந்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் என தற்போது விசாரணைகளுக்கு பொறுப்பாக உள்ள அதிகாரி ஒருவர் அன்று கூறியிருந்தார் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த அதிகாரிக்கு ஜேவிபி இன்று பதவி உயர்வு வழங்கி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்தும் பொறுப்பினையும் ஒப்படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஜேவிபியை தவிர ஏனையவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் குறித்த புலனாய்வு தகவல்களை உதாசீனம் செய்தவர்கள் இன்று அரசியல் அடைக்கலம் பெற்றுக்கொண்டு தாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காமினி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் 4 ஒளிபரப்பிய ஆவண படத்தில் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. இதை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா தகவலாக வெளியிட்டிருந்தார். இவர் பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராவார். அந்த நபர்தான் பிள்ளையானுக்கு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவிற்கு நடைபெறும் என்று எங்களுக்கு தெரியாது. அது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தெரியும். இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. வெகுமதிகள் உள்ளன என்பதும் எங்களுக்கு தெரியும். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம்.
இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதையும் கண்டுபிடிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் மாற்றப்படும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தடை விதிக்கலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வினவியுள்ளது. எனினும் இலங்கை அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திய சக்திகளுடன் சேர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி வருகிறது. இது ஒரு கடுமையான சட்டம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கோள் காட்டி வருகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்துடனான அண்மைய சந்திப்புகளில் தடை சட்டம் குறித்து விசாரித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய பிராந்தியத்தில் உள்ள சந்தை பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது GSP+ வர்த்தக வசதியை பெற இலங்கை PDA என்ற பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது ஒரு முன்னிபந்தனையாகும். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடை காலம் குறித்த அரசாங்கம் பரிசீலிக்குமா என்று கேட்டதற்கு அரசாங்கம் இன்னும் அதை பற்றி விவாதிக்கவில்லை என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமை தொடர்பில் விசாரிக்க CIDயில் முன்னிலையாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள வெளிப்படுத்தியுள்ளார். நேற்று கேகாலையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், பிள்ளையான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவிய ஒருவர் என்றும் அவரது அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்றும் கூறியுள்ளார். தனது ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் திடீரென காவலில் எடுக்கப்பட்டாரா என்பதை விசாரிப்பது தனது பொறுப்பு என்று கூறிய தலதா அத்துக்கோரள, ரணில் விக்ரமசிங்க இந்த பொறுப்பை மட்டுமே நிறைவேற்றியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பின்னால் வேறு எந்த காரணமும் இல்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதியை CIDக்கு வரவழைத்து தொலைபேசி மூலம் பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்ததன் காரணத்தை விசாரிக்க முடிந்தால் அவர் அதற்கு தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இங்கே மறைக்க எதுவும் இல்லை. அவர்கள் முன்பு பட்டலந்த விவகாரத்தை வளர்த்தார்கள். இப்போது அவர்கள் இந்த அழைப்பை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சாமர சம்பத் தசநாயக்க தொடர்பான அவரது கருத்துக்கள் குறித்தும் அவர்கள் ஒரு வாக்குமூலம் பதிவு செய்ய விரும்புகிறார்கள். இவற்றை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் விடயங்களை மறைக்க மாட்டோம், மக்களும் மறைக்க முடியாது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். 2019 ஏப்ரல் 14 முதல் 19 வரை சஹ்ரான் தங்கியிருந்த ஷங்கரில்லா நட்சத்திர ஹோட்டல் அறையில் அதற்கு முன் யார் தங்கியிருந்தார்கள் என பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல்களுக்காக சஹ்ரானும் இல்ஹாமும் தங்கியிருந்த கொழும்பில் உள்ள ஷங்கரில்லா ஹோட்டலின் அறை எண் 616 என்பது இன்னும் வெளியிடப்படவில்லை. கடந்த அரசாங்கத்திடம் இது பற்றி கேட்டபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் அப்படி ஒன்றுமில்லை என கூறினார். சஹ்ரான் இந்த அறைக்கு வருவதற்கு முன் சிலர் இந்த அறையில் தங்கியிருந்ததாக நீதிமன்ற பதிவேடுகளில் ஷங்கரில்லா மேலாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். எனவே அப்படி ஒரு விடயம் இல்லை என கூற முடியாது என அவர் தெரிவித்துள்ளார்.